பாவநிலையில் இருக்க ஆத்மா மாதிரி தான் தோணுது இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு விடுமுறை சத்தம் கேட்குது அவனுக்கு. நான் மாடி வழியே ஏறி அந்த பக்கம் போகிறேன். நீ இங்கே இந்த இடத்த இந்த ஃப்ளோர் மேலே ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ண. எங்க இருக்கீங்க? நீ சரியான தைரியமான ஜின்னா இருந்தா வந்து என் முன்னாடி நில்லு. ஃபயாஸ் கதறி அழுகிற சத்தமா இல்லை ஜின்னோட சத்தமா? லிட்டரலாக அந்த குட்டி கேமராவில் இருக்க அந்த ஸ்க்ரீனை பார்த்து தான் நாங்கள் மூவ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இதை பண்ணுறோம். யார் நீங்க? நீங்க பேச முயற்சி பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. நம்ம ரொம்ப நெகட்டிவிட்டியா இருக்குல்ல இன்னைக்கு. நம்ம லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்பயும் பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டியா இருக்கு. சின்னையும் தாண்டி வேற எதுவும் இங்கே ஒரு துஷ்ட சக்தி இருக்கும்னு தோணுது எனக்கு. நம்ம இதை வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம வரல. லைட் ஷோ சேலஞ்ச் தான் வந்தோம். நம்ம வேலை முடிஞ்சு இதை பிடிக்கிறதுக்கு என்றைக்கா ஒரு நாள் வருவோம் பார்த்தியா, அப்போ பேலன்ஸை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம சேஃபாக போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட எதுவுமே லைட் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரல. டார்ச் லைட் இருக்குது, அது இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பிளான் இல்லாமல் வந்துருக்குறோம். நம்மளோட வேலை இருட்டில் இங்கே வந்து எடுக்கிறது தான். இதுவே பெரிய விஷயம். இப்போ நம்ம பண்ணுறதே பெரிய விஷயம், ரொம்ப ஆபத்தான விஷயமும் கூட. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ட்ரை என்னென்னா, இது 2 பில்டிங் இருக்குது மொத்தம். நம்ம மாடி வழியாக வந்து இந்த பக்கம் வந்தோம். ஆமாம். இப்போ நான் மாடி வழியாக ஏறி அந்த பக்கம் போகிறேன். நீ இங்கே இந்த இடத்த இந்த ஃப்ளோர் மேலே ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ண. அப்படியே நான் அந்த பக்கம் வெளியே வரேன், நீ இந்த பக்கம் வெளியே வந்துடுவோம். ஓகே ஓகேவா கைஸ்? கடைசியாக ஒரு முயற்சி. இது ஒரு பெரிய பில்டிங். நாங்கள் மாடி வழியாக ஏறி இந்த பில்டிங்க்கு வந்துட்டோம். ஆனால் ரெண்டுமே அட்டாச்சாக தான் இருக்குது. ஸோ 2 இடத்துலையுமே ஆக்டிவிட்டியும் வருது. நான் அந்த பக்கம் தனியாக நைட் விஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஃபயாஸ் இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்படியே நீ இறங்கி இந்த வழியாக வந்துடுறேன், நான் அந்த வழியாக வந்துடுறேன். ஓகேவா? டீலா? கரெக்டாக 5 மினிட்ஸ் உனக்கு டைம். ஆனால் இங்கே வழியே இல்லையே. இருக்குது இந்த இருக்குது. அப்படிலாம் நீ அந்த பக்கம் கூட வரும். சரி, கரெக்டாக 5 மினிட்ஸ். ஓகேவா? நாங்கள் போவா? நீங்கள் இருக்கியா? ஓகே ஓகே. டார்ச் வேணுமா? பார்த்து சேஃபியா? ஓகே. ஹேண்டில் பண்ணுறோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் சேஃப். கைஸ் இப்போ நான் அந்த பக்கம் போகிறேன். இப்போ பார்க்கலாம் 2 பக்கமும் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதானே. இந்த சவுண்டு கேட்குதா? வித்தியாசமாக கேட்குது பாருங்கள். 360 நம்மளை சுற்றி நமக்கு பக்கத்துலேயே கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்ப டேஞ்சராக இருக்குது இந்த இடம். எனக்கு இந்த இடத்துக்கு கேங்காக வந்தாலே பிரச்சனை. இல்லை தனியாக கோத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு சத்தம் கேட்குதா? என் பக்கத்துலேயே ஏதோ ஒரு சத்தம் வருது. என் பக்கத்துலேயே ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு. பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்காது. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? கைஸ் நானும் ஃபோனில் ஜின்சூர் அப்ளை பண்ணுறேன். இந்த பக்கம் எதாவது ஆக்டிவிட்டி நடக்குதான்னு பார்க்கலாம்.
ஆனால் வித்தியாசமான ஒரு ஜின் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது எங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் முடிவு எப்படி இருக்க போதுன்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் பர்சனலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்ஸ் அவுட் சேலஞ்ச். லைட்ஸ்லாம் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அடுத்த நொடி என்ன, அடுத்து என்ன நடக்கும், இருட்டிலேருந்து எதாவது நம்ம முன்னாடி வந்துடுமா இந்த மாதிரி. ஏன்னா விஷன் கம்மியாக இருக்குல்ல, நமக்கு லைட் இருந்தால் ஃபுல்லாக தெரியும். எதாவது நம்ம எதிரில் வந்தால் கூட நம்ம அதை டேக்கிள் பண்ண முடியும். இது ஆப்பு எந்த பக்கம் இருந்து வருதுன்னே தெரியலையா, அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ லவ் திஸ். உங்களுக்கும் தானே, உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கு தெரியும். நீங்கள் நல்ல ஜின்னா இல்லை கெட்ட ஜின்னா? ரொம்ப நல்ல ஜின்னா எதுக்கு என்னைய ஃபாலோ பண்ணுற மூதேவி? நான்சென்ஸ். மேலே அங்கே இருக்கான் பாரு, அதுக்கு அவங்ககிட்ட போ. இருக்கீங்களா இங்க? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டிருக்கேன். இந்த பக்கம் நம்ம போகவே இல்லை. யாரோ நடந்து வர மாதிரியே இருக்கு, பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி என்ன மாடு மாதிரி கட்டுற? அங்க இருக்கீங்க. இங்க இருக்கிறது ஒருவேளை நல்ல ஜிம்மா இருக்குமோ? யூஸ்வலாக இதை ப்ளே பண்ணால் எவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்கும் உங்களுக்கே தெரியும். கொலுசு சத்தம் கேட்டுச்சு. நீங்க ஒரு ஆத்மாவா? நீங்க ஒரு பெண் ஆத்மாவா? இந்த இடத்துல இறந்து போனீங்களா? ஜின்னு ஜின்னு நமக்கு எதுக்கு வம்பு? இந்த வழியாகவே மேலே போயிடலாம். போகாம வேணாமா? என் பக்கத்துலேயே யாரோ நடக்கிற மாதிரிலாம் கேட்குது. ஆனால் எங்கேயுமே ஆளுங்க இல்லை. நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை நீங்கள் தான் என்கிட்ட நெருங்கி வரீங்கன்னா 3 முறை ஏதாச்சும் சத்தத்தை எழுப்பி அதை உறுதிப்படுத்த முடியுமா? கேட்டு சொல்லி உங்களுக்கு 4 முறையாக கேட்குது.
உங்கள் கூட உங்களை தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா? வேற யாராச்சும் கட்டுப்பாட்டில் நீங்கள் இந்த இடத்துல மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்களா என்ன? ஐயோ, அழுகுரல் சத்தம். உங்களை விடுவிக்க நாங்கள் உதவி பண்ணாத நீங்கள் ஏற்றுப்பீங்களா? யாரு? ஏய், நீ சரியான தைரியமான ஜின்னா இருந்தா வந்து என் முன்னாடி நில்லு. வா. அப்போ இங்கே இருக்கிறது ஜின்னு இல்லை போல, ஒரு பெண்ணோட ஆத்மா தான். நாங்கள் 2 உருவத்தை பார்த்தோம் ஆரம்பத்திலே. மேல் உருவத்தில் ஒன்று பார்த்தோம், லிட்டரலாக என் கூடவே நடந்து வர மாதிரி இருக்குது. என்னால் அவங்களோட ப்ரெசன்ஸை கிளியராக உணர முடியுது. என் கையை உங்களால் டச் பண்ண முடியுமா? நிக்கிறதே ஒரு டைப்பா நிக்கிற. நீங்க என் கூட இருக்கிறது என்னால நல்லா உணர முடியுது. உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட ஆத்மா சாந்தி அடைய என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுறேன். என்னை நம்புங்க, கண்டிப்பாக உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். சொல்கிறது வேடிக்கையாக இருக்கும். யாரோ தொட்டாங்க. ஃபயாஸ் கதறி அழுகிற சத்தமா இல்லை ஜின்னோட சத்தமா? அட பாவிடா, வழி இல்லையடாங்க, சுத்தி தான் போகணுமா? போ. பாவி பையன். உங்களோட அழுகுரல் சத்தம் எனக்கு கேட்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி இறந்து போனீங்க, இந்த இடத்துல எப்படி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அழுகிறது. உங்களை மாதிரியான ஆத்மாக்களுக்கு நாங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என்ன உங்கள் பையனா, அண்ணனா, தம்பியா, எப்படி வேணால் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் என்னை நம்புங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லலை. கைஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. தனியாக டீல் பண்ணுறது அதோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. கடைசியில் எந்த வழியாக வந்தோமோ அந்த வழியாக தான் போக மாட்டேங்குது. யாரு யாரு? ஐயோ, நீயா? என்னாச்சு? என்ன ஆகணும்? ஏன்? துரத்தியாது. ஐயோ, இங்கே ஒரு ஆத்மா இருக்குதுயா, ஒரு பொண்ணோட ஆத்மாயா. அதுதான் கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. நம்ம அந்த 2 உருவம் பார்த்தது எல்லாமே அது ஒரு ஆத்மா. அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டில் தான் இந்த ஆத்மா இருக்கும்னு தோணுது எனக்கு. துரத்துச்சு பாரு. ஏன், என்னாச்சு? ரன்னிங்கில் வேகமாக ஓடி வந்து ஜின்னு தான் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கிறது ஜின்னு தான், இங்கே இருக்கிறது பொண்ணா? ஆமாம், அது ஜின்னு, இது பொண்ணு. ஆனால் இது அந்தளவுக்கு ஆக்ரோஷமெல்லாம் தெரில, ஒரு பாவ நிலையில் இருக்க ஆத்மா மாதிரி தான் தோணுது இது இருக்கிறது. அப்போ பாருங்க, ஒவ்வொரு விடுமுறை சத்து கேட்குது அவனுக்கு. மேலே இருக்கியா? உன்னை எட்டி பார்க்குது. நம்மளை பார்க்கறதுன்னு சொல்லாதே, என்னைய பார்க்கறதுன்னு சொல்கிறேன். நீ தானே அங்கேருந்து ஓடி வந்த தலைதறிக்க, உன்னை தானே தொடர்ந்துச்சு. ஆத்மாக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாயா? எதனா வழி இருக்கா? வெளியே வெளியே போகிறதுக்கு இல்லை, அதை மேலே அனுப்புறதுக்கு என்ன வழி இருக்குது?
என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல. நான் திட்டலையா? நான் பாசமாக பணிவாக தான் ஏன் பேசிகிட்டு இருக்கேன். திட்டல. ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு எனக்கு. அது இங்கே மாட்டிகிட்டு இருக்கியா? லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம இது உணரவே இல்லையே. அது ஏடா கூடமே எதுவும் பண்ணிடக்கூடாது சார். அது எதனால் மாட்டியிருக்கு, ஏன் மாட்டியிருக்கு, என்ன பிரச்சனை, எத்தனை நாளாக இங்கே இருக்குது, நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ கம்யூனிகேட் பண்ணது இதுவா இல்லை இப்போ இது புதுசாக வந்ததுதா எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இந்த சேலஞ்சுன்னு சொல்லி மைண்ட் செட்டில் தான் வந்தோம். இது எடுக்கணும்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து என்ன நடந்துச்சுங்கிறத டாப் டு பாட்டம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாம் முடிவு எடுக்கணும். அவசரப்பட்டு எதுவும் பண்ணி இதுக்கும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, அதால் நம்மளுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. உண்மையாக யோசிச்சு அதை பண்ணணும். இப்போது இங்கேருந்து கிளம்புறது தான் நமக்கு சேஃப். போகலான்றியா? இப்போ போகலாம். இந்த இடத்துக்கு திரும்ப வந்து நீ சொல்கிற மாதிரி என்னன்னு பார்க்கலாம். பாவமாக இருக்கு, கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படியே விட்டு போகிறது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அழுவாதீங்க. கண்டிப்பாக யூ ஹாவ் மை வேர்டு. நீங்கள் என்னை நம்பலாம், என் வார்த்தையை நம்பலாம். இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஆத்மா சாந்தி அடைய நான் உதவி பண்ணுறேன். ஐயோ, இந்த மாதிரி கஷ்டப்படுற ஆத்மாக்கள் நினச்சால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உயிரோடு இருக்கும்போது தான் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. இறந்தும் அவங்க ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இந்த மாதிரி அலைஞ்சிட்டு கஷ்டப்படுறது நினைக்கும் போது ரொம்ப தோற்றலாம். இதை வேணா தோற்றலாம். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனேன். அட்லீஸ்ட் நம்ம மனசு ஆறுதலுக்கு, அந்த ஆத்மா ஆறுதலுக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி. இங்கே இருக்கிற ஆத்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கறது நீ தானே? நீ தானே? எக்ஸ்ட்ரீம்யா, லிட்டரலாக பேச முயற்சி பண்ண மாதிரி இருக்கியா? ஆயத்தல் குருசி கேள்விப்பட்டிருக்கியா? போதுனா உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியும்ல. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. எதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணி இங்கே வச்சிருக்க? போறியா? ஆயத்தல் குருசி ஓதட்டுமா? போறியா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். போ அப்ப இங்கிருந்து போயிடு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி. இப்ப கேட்டு பாருங்க. இங்க சின்ன இங்க இருந்து அனுப்பிட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்களா? அந்த ஜின்னுனால தானே உங்களுக்கு பிரச்சனை. உங்களை யாராச்சும் இங்கே ஏவி விட்டுருக்காங்க? உங்களை யாராச்சும் இங்கே மந்திர கட்டு போட்டு வச்சிருக்காங்களா? ஆமான்ற மாதிரி தானே வருது. அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அது பேர் இந்த ஆன்மாவை நீ எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியோ தெரியாது. நீயே அவங்கள விடுவிச்சிரு. இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்து 1000 வாட்டி ஆயத்துல குருசி ஓதுவேன். நீ இல்ல ஜென்மத்துக்கு இந்த இடத்துக்கு யாருமே இங்க வந்து இருக்க முடியாது. எந்த ஜின்காலும் இருக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன். இந்த ஆன்மாவை எங்க இருந்து கூட்டு வந்து அடைச்சியோ அவனை அதே மாதிரி சுதந்திரமா விட்டுருவியா? ஓகே. அப்படியா? ஆமா. 1000 வாட்டி இதே இடத்துல வந்து ஆயத்து குருசி சொல்லுவேன்னு சொன்னேன். நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுது. உன்னை நம்பலாமா? ஓகே ஓகே தான். அது நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். பரவாயில்லையா? மனுஷனே நன்றி விசுவாசம் இல்லாமல் சொல்கிற பேச்சை கேட்காம நமக்கு பின்னாடியே சதி திட்டம் தீட்டி முதுகில் குத்துறானுங்க. அப்படி இருக்கும்போது மனுஷனோட ஜின்னு எப்போவுமே வந்து பெஸ்ட்டு தான். அதனால தான் ஜின்களை யூஸ் பண்ணி நிறைய பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கும் பணத்தை சேர்க்கறதுக்கும் செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜின்னை யூஸ் பண்ணி நிறைய மந்திரவாதிகள்,
பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்கெல்லாம் வந்து தப்பான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் சம்பாதிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஓகே, நாங்கள் ஒன்று நம்புகிறோம், அந்த ஆத்மாவை தயவு செஞ்சு இங்கேருந்து விட்டுருங்க. விட்டுதான் ஆகணும், விடலைன்னா பொசுக்கிடுவேன் ஆயத்தில் குறிச்சி ஓதி. தேங்க்ஸ். அந்த ஆத்மாக்களுக்கும் வைஃபை கவலைப்படாதீங்க. யூ ஆர் ஃப்ரீ டு கோ. நீங்கள் போகலாம் இங்கேருந்து. நாங்களும் போகிறோம், தைரியமாக இருங்க. ஏதாவது ரொம்ப குறைஞ்சதுன்னா என்கிட்ட வாங்க, இல்லைன்னா என் கனவுல வாங்க. நான் உடனே சரத்துக்கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறேன். இனிமேல் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் போயிட்டு வரோம், கண்டிப்பாக மறுபடியும் வரோம். எஸ், அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வித்தியாசமான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு வித்தியாசமான ஜின் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் 2 பேருக்குமே கிடச்சிது. ஆரம்பத்தில் நான் கூட லைட்டாக பயந்தேன், துளி கூட வெளிச்சம் இல்லாமல் இப்படி ஒரு ஆபத்தான பில்டிங்கை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு. பட் போக போக ஐ லவ்ட் இட். இந்த மாதிரி சேலஞ்சஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும், நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வேறு எதனா லொக்கேஷனில் உங்களோட ஃபேவரட் லொக்கேஷன்ஸ் இருக்குள்ள நம்ம சேனலில் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் அங்கே போய்ட்டு இதே மாதிரி லைட்ஸ் ஆஃப் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ மறக்காமல் சொல்லுங்கள் எந்த லொக்கேஷன்ஸில் போய் லைட்ஸ் ஆஃப் சேலஞ்ச் பண்ணலான்னு. அண்ட் இந்த வீடியோவுக்கு 50K லைக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வேறு ஏதாவது லொக்கேஷனில் நானே செலக்ட் பண்ணி அங்கே மறுபடியும் இதே மாதிரி ஒரு சேலஞ்சை ஃபயர்ஸ் வச்சு பண்ணுறேன். அப்படிலாம் ஜெகன் வச்சோ இல்லை வேறு யாரெல்லாம் வச்சு கூட பண்ணுறதுக்கு we are ready. ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை வழக்கம் போல் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுங்க. அண்ட் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னமும் பார்த்துட்ருக்கீங்க. பாதி பேருக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இந்த உலகம் நம்மளை எப்படி வேணால் கேவலமாக பேசலாம், தப்பாக சொல்லலாம், பட் ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கிவ் அப். ஏன்னா எனக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்க. உங்களோட ஆதரவு தான் என்னை இவ்வளோ தூரம் ஓட வச்சுருக்கு. ஸோ என்றைக்குமே உங்களோட சப்போர்ட்டுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அந்த ஒரே காரணத்தினால தான் உயிரையும் துச்சமாக நினைக்காம ரொம்ப பெரிய இடங்களுக்கு ரொம்ப ரியல் ரிஸ்க் எடுத்து இந்த கண்டென்ட்டை இத்தனை வருஷமாக நான் பண்ணிட்டுருக்கேன். இந்தியா முழுக்க நிறைய இடங்களுக்கு தொடர்ந்து நான் ட்ராவல் பண்ணி வீடியோவும் எடுத்துகிட்ருக்கேன் கடைசி ஒரு 2 இயர்ஸாக. ஸோ யுவர் சப்போர்ட் மீன்ஸ் லாட் டு மீ. நான் வீடியோக்காக சொல்லலை, லைக்ஸ்க்காக சொல்லலை, சப்ஸ்கிரைபருக்காக சொல்லலை, சப்ஸ்கிரிப்ஷனுக்காக சொல்லலை, என் மனசார சொல்கிறேன். நீங்கள் இல்லைனா என்னால் இது கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் தான் என்னோடய பேக் போன். என்றைக்குமே ஐ லவ் யூ ஸோ மச் கைஸ். யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் லாட் டு மீ அண்ட் மை டீம். தேங்க்யூ. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஃபயர்ஸ் கிட்ட கேட்போம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் லைட்ஸ் அவுட் சேலஞ்ச் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அப்படியே எடுத்திருக்கேன். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் அவுட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஜின் லொக்கேஷனில் வந்துட்டு பண்ணுறது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அந்த பில்டிங் போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு பயங்கரமாக வந்து துரத்த ஆரம்பிச்சுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சரத் கூட இருக்கும்போது கூட நான் அப்படி துரத்தலை. அங்கே தனியாக இருக்கும்போது வந்து அதோடைய ஆக்ரோஷம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அதை சீன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆன்மா பிள்ளையாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா நார்மலாக போயிட்டு எடுக்கலான்னு பார்த்தா இந்த விஷயத்துக்குள்ளாரையும் நைட் விஷனில் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து கேதர் பண்ணோம். இப்போதைக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்க ஆன்மாவுக்கு வந்து ஒரு சேஃப்டி மாதிரி பயமுறுத்திட்டு வந்திருக்கோம். ஆயத்தில் குறிச்சியை ஓதுனா சொன்னால் அதுங்க பயப்படுதுங்க. அதை வச்சு ஒரு பயம் காமிச்சிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ நாளைக்கு இந்த பயத்தில் இது இருக்குன்னு தெரில. பட் கண்டிப்பாக திரும்ப இந்த இடத்துக்கு இன்னொரு வாட்டி வரணும். வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து ஃபுல்லாக நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இந்த ஜின்கள் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனை விட 9 மடங்கு அதிகமாக வாழுதுங்க. ஒரு இடத்துல ஒரு ஜின்னு போயிடுச்சுன்னா திரும்ப அந்த ஜின் வரனாலும் வேறு ஜின்னுங்க வரும், வேறு படைப்புகள் உள்ளார வந்து ஆக்கிரமிப்பு பண்ணும். அதனால் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரே ஸ்பிரிட் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. நியூ என்ட்ரிஸ் இது மாதிரி நிறைய உள்ளார வரும். நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கணும். மனுஷங்க வாழ்கிறவங்க வீட்டுக்கும் வரும், மனுஷங்க இல்லாத இந்த மாதிரி அபேண்டன் லொக்கேஷனுக்கும் வரும். ஸோ எப்போவுமே நாமளும் சேஃபாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸும் சேஃபாக பார்த்துக்கணும், பாதிக்கப்படுறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும். கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோவுக்கு வந்து 50K லைக் டார்கெட். நீங்கள் வந்து 50K லைக்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார் கூட சேர்ந்து இன்னொரு லைட்ஸ் அவுட் சேலஞ்ச் இதே மாதிரி நீங்கள் சொல்கிற லொக்கேஷன்லேயே போய் நாங்கள் பண்ணுவோம். மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you all in another video. Bye. ஓகே,
அடுத்து ஒரு பயங்கரமான இடத்துல பயங்கரமான வீடியோவில் உங்கள் எல்லோரும் வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்ப்ளி சரத் அண்ட் த லெஜெண்டரி ஃபயாஸ் தமிழன். அவரோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் கைஸ், சந்திப்போம் மறுபடியும். பை.